பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் சிடியை வச்சு ப்ரேயர் பண்ணுவான். இந்த சிடியில் பவர் இருக்குமா. ஃப்ராடு, டோட்டல் ஃப்ராடு. இன்னொருத்தர் இருக்கான், இந்த பேனாவை நான் ஜெபிச்சிருக்கேன், இந்த பேனாவை நீங்கள் வச்சு உங்கள் பிள்ளைங்க +2 பரீட்சை எழுதினாங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்க. என்னடா முட்டாளா, முட்டாள்தனமா இல்லையாடா? ஏடா ப்ரேயர் பண்ணி பேனாவை கொடுத்தா பாஸ் பண்ணிடுவா, படிக்க வேணாமாடா? இந்த மாதிரி இருக்காங்க. இன்னொன்று, அவங்கள்ட்ட போயிட்டு காணிக்கை கொடுத்து ப்ரேயர் பண்ணிட்டோம்னா அந்த வீடு வாங்குறது, சொந்த நிலம் வாங்குறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் பயங்கரம். நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஒரு பெரிய மதம் இல்லை, அது ஒரு மார்க்கம்னு நான் சொல்லுவேன். ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் நேசிக்கிறது தானங்க, அதை செய்ய மாட்டானுங்க அவனுங்க. இதுல இருக்கிற கூட்டாளிகள் எல்லாம் பாருங்களேன், இந்த கிறிஸ்தவ மதத்துல உள்ள குரூப் எல்லாம் பாருங்களேன். ஒருத்தன் நான் ப்ரேயர் பண்ணி பேய ஓட்டுறேன்பா அப்படின்னா அப்படியே 10 பேர் கீழே. நான் கேட்குறேன், அப்படி கையை நீட்டா கீழே விழுந்துருவாங்களா? 2-3 நாளைக்கு முன்னாடியே நீ பிளான் பண்ணி வச்சு கீழே உள்ள வச்சிருவ. ஏண்டா? ஏன்னா எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? மக்கள் எப்படி நம்மளை நம்புவாங்களா நம்பலையா? இதை பிசினஸா பண்றமே, நம்மளுக்கு எப்பயாவது ஒரு தடவை விளக்கமாத்தல அடிப்பாங்களே, செருப்பால அடிப்பாங்களேங்கிறது புரிய வேணாமா? நான் தான் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு கதவை திறக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு தெருப்பக்கமா போகிறார், கொல்ல பக்கமா. ஏண்டா இந்த வேலை பண்றீங்க? கிறிஸ்டியானிட்டி என்ன தெரியுமா? குவைட். எல்லாரையும் நேசி, எல்லாருக்கும் தர்மம் பண்ணு, எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் நீ உதவி பண்ணு, அதுதான் கிறிஸ்டியானிட்டி. நீ என்ன இயேசு நேசிக்கிறார், இயேசு நிக்கிறார், இயேசு குமிஞ்சு நிக்கிறார், இயேசு நிமிந்து நிக்கிறார், ஏன் இந்த வேலை பண்ற? நான் இவ்வளவு தைரியமா சொல்றேன், நான் கிறிஸ்டியன். நான் சொல்றேன், கிறிஸ்டியானிட்டினா என்னன்னா லவ் எவ்ரிபடி. இந்த பாரு, ஒருத்தன் டான்ஸ் ஆடி நாசமாயி இப்ப எங்க போனான்னு தெரியல. இன்னொருத்தன் குடும்பமாவே பிரேயர் பண்ணி காணிக்கைய வாங்கி போட்டு உலகமெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இயேசு அழைக்கிறார், இயேசு கூப்பிடுறார், இயேசு இன்விடேஷன் வச்சிருக்கிறார். எல்லாரும் மாதிரியும் நம்ம இருக்க கூடாதுப்பா. அன்பு, அவ்வளவுதான்ப்பா. எல்லா மதமும் ஒன்னு சொல்லும், ரிக், யஜூர், சாமம், அதர்வனம், எல்லா மதமும், குரான், பகவத்கீதா, பைபிள் எல்லாம் ஒன்னு சொல்லும், நேசி இன்னொருத்தனை, உன் கூட வாழ்றவனை நேசி. நம்ம எல்லாம் இந்த பூமியில வாழ போறோம், அவனை நேசி, அன்பு செலுத்து, அவ்வளவுதானே. இது எதுக்கு நீ இயேசு நிமிர்ந்து இருக்கிறார், குமிஞ்சு இருக்கிறார், ஜீவிக்கிறார், வாழ்றாருன்னு ஏன் கேவலப்படுத்துற? இந்த டான்ஸ் ஆடி இருந்த ஒருத்தனை காணும், ஏன் இந்த சேட்டை பண்ற? கிளைகளா திறந்து, உலகம் ஃபுல்லா கிளைகளை திறந்து வச்சிருக்கிறான் ஒருத்தன். அப்படியா பிசினஸ் பண்ணணும் ஜீசஸ்னா? அதுதான் எல்லா மதமும் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏண்டா உயிரை எடுத்து தொலைறீங்க? ஏடா மதமே வேணாண்டா, இன்னொருத்தருக்கு நல்லது செய்யுங்கடா. தாகம் இருந்தா தண்ணி கொடுங்க, பசியா இருந்தா சாப்பாடு கொடுங்க. அவனுக்கு காசு வேணுமா, உன்கிட்ட 10 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 50 காசு கொடு. ஏண்டா நீங்கெல்லாம் மதத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அறிகட்ட பயில்களா.